பிரவீன் காந்தி சார் இருக்கிறாரு. பிரவீன் காந்தி சார், வணக்கம். வணக்கம். வணக்கங்க சார். ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறீர்கள். எப்படி இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய இந்த கோரிக்கை, இப்போ ஒரு ராசிகலாப்பன் சொன்னார், இது செக் இல்லைங்க, செக்கு கொடுக்குறவங்களுக்கு செக்கெல்லாம் அவங்க வைக்கல, இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம், ஒரு நெகோசியேஷன் அந்த டேர்ம்ஸுக்கு நம்ம கொண்டு வரக்கா கேட்குறோம் அப்படிங்கிற சார், உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது மே 1 உழைப்பாளர் தினம், மே 2 உழைப்பாளர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் தினம், தமிழ் சினிமாவில் உழைப்பாளர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் தினம். மே 4 தமிழ்நாட்டை கொண்டாட போகிற நாள், ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை பார்க்க போற நாள். இந்த நேரத்தில் தமிழ்குமரன் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பதற்காக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதற்காக அந்த கவுன்சில், அந்த தலைவர் அவருக்கு, ஏன்னா நானும் இசி மெம்பரா இருந்தேன், தொடர்ந்து இசி மெம்பரா இருந்துகிட்டு இருக்கேன் தயாரிப்பாளர் சங்கத்துல. அங்க பல முடிவுகள் எடுக்கப்படும், ஆனா எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் திரு எஸ் சொன்னாரு. முதல் முறையாக தமிழ்குமரன் அவர்கள் ஒரு லைக்கான ஒரு பெரிய கம்பெனில இருந்ததுனால இந்த முடிவை மூர்க்கத்தனமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு நம்புறேன். ஏன்னா சார், ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில தமிழ் சினிமா இருக்கு. முன்னோடியாக இருந்த தமிழ் சினிமா இன்று அதல பாதாளத்தில் விழுந்து போனதற்கு ஒரே காரணம், பட்ஜெட்ல கண்ட்ரோல் பண்ற கதையும் எழுதவில்லை, நடிகர்களையும் தேர்ந்தெடுப்பதில்லை, இயக்குநர்களுக்கும் அனுபவம் இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு நடிகர் டேட்ஸ் கொடுத்துறாருன்னா ஷூட்டிங், அது எப்படி சார் சரி வரும்? இன்னைக்கு தமிழ் சினிமா வீணா போனதுக்கு காரணமே, ஒரு நடிகர் டேட் கொடுத்துட்டாருன்னா உடனே பைனான்சியர் காசு கொடுக்குறாரு, உடனே ஒரு படம், அந்த படத்துல கதை இருக்கா, உழைப்பு இருக்கா, எதுவுமே இல்லை. இப்படியாக போய்கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னா நடிகர்களுக்கு பொறுப்பை வர வைக்க வேண்டும். முதல்ல கதை கேளுங்க சார், கதை கேட்க ஆளே இல்லை சார். காசு இருக்கான்னு தான் சார் கேட்க நடிகர் இருக்காங்க, கதை என்ன கதைன்னு கேட்க வாங்கி படிக்க ஆள் இல்லை சார். இந்தி சினிமா கடந்த 10-15 வருஷமா ஓரளவுக்கு ரீசனபிளா போறதுக்கு காரணம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல தவிர மிச்ச எல்லா திரையுலகத்திலயும் பாத்தீங்கன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட். மலையாளம் அப்பதானே சார் உங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியும். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் 10 கோடி ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு இருந்தா நமக்கு தெரியும், இதுதான் கதை, இந்த 10 கோடி எடுக்க முடியும்னு. சும்மா ஒரு அவுட்லைனை சொல்லிட்டு அங்க போயிட்டு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டா தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாரு? அதனால முதல்ல இந்த தயாரிப்பாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவு பவுண்டட் ஸ்கிரிப்ட். அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட ஃபைனல் பண்ணி இதுதான் பட்ஜெட்னு எடுக்கணும். அதுல தயாரிப்பாளர் 50% தான் பண்ணுவேன், மிச்ச 50%ல நடிகர் 40%, டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எழுத்தாளர் விடுங்க சார். இங்க எழுத்தாளர்களுக்கு சம்பளமே கொடுக்கறது இல்ல சார். அவர் ராசி சொன்னாரு, ராசி சார் எந்த காலத்துல சார் எழுத்தாளரை நம்ம சம்பளம் வாங்கணும்? எழுத்தாளரை மதிக்காததுனால தான் இந்த சினிமா வீணா போயிடுச்சு. இல்ல அவர் ஒரு எழுத்தாளர் தான், அதனால சொல்லி இருந்திருப்பாரு. இந்த கேப்லயாவது சம்பளம் கிடைக்கட்டும். எவ்வளவு வேணா கொடுங்க எழுத்தாளர்களுக்கு. ஏன்னா ஒரு படத்தை ரசிகர்களோட கொண்டு போய் ஒட்டி சேர்க்க வைக்கிறது அந்த எழுத்து தான், தலையெழுத்தும் அதுதான் உள்ளது. ஆனா அதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க, நடிகருக்கு கொடுப்பாங்க, மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. அதனால சார் இந்த முடிவு தமிழ்குமரன் எடுத்திருக்கிற இந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு. இதுல ஸ்ட்ரபனா நின்னா அதே மாதிரி பெப்சியையும் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன பண்றாங்கன்னா சார், இப்போ ஒரு தலை ராகம்னு ஒரு படம் சார், அந்த மாதிரி ஒரு படம்லாம் இப்ப எடுக்க முடியாது. அதுக்கு எப்படி போய் எடுத்தாங்கன்னா, ஒரு ட்ரெயின், அங்க இருக்கிற ஆளுங்க என்ன அவைலபிள் கேமராவோ என்ன லைட்டோ வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தலை ராகம் 1 வருஷம் ஓடிச்சு. அதுல எந்த பெப்சி டெக்னீஷியனும் கிடையாது, கீராஜேந்திர 8 வேலையை பண்ணிட்டாரு. அந்த மாதிரியாக இப்ப ஒரு புது முயற்சி பண்றதுக்கு பெப்சி பெரிய தடையா இருக்கு. எதுவா இருந்தாலும் இல்ல 10 பேருக்கு கம்பெனியில நீ ஆளை வச்சா ஷூட்டிங் நிறுத்துறது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கும் தமிழ்குமரன் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும்.
இப்போ நீங்கள் சார் பிரவீன் காந்தி சார், நீங்கள் இடையில சொன்னீங்க, அது வந்து இப்போ திரு எஸ்ஐசி கூட நேற்று அது பேசும்போது குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது வந்து 2 விஷயம் சொல்லியிருந்தார். அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கமே வந்து ஒரு 2 பிரிவாக இருக்குது. ஒரு சின்ன பிரிவு வந்து கூட தனியாகி இருக்கிறது. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பாசிபிள் இன்சைட்டை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னார். அது மூலியமாக ஒரு ஸ்டபான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் கூட அதை சொன்னீங்க. ஆனால் இப்போ இது என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ திரு முரளி அவர்கள் இருந்த போதும் சரி, அதற்கு அப்புறம் வந்ததும் சரி, விஷால வந்த போதும் சரி, இப்போ அவர்கள்லாம் வந்த போதும் கூட இதே கோரிக்கை தான் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. இப்போ இதே திரு விஷால் அவர்கள் தான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இருந்தார், அவர் நடிகர் சங்கத்திலையும் இருக்கிறார். அவர் அப்போ நடிகர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, தயாரிப்பாளராக அவர் என்ன பிரச்சனை சந்திக்கிறார், நடிகராக அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, இந்த 2த்துக்கும் பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரே ஆளா அவரே இருந்தார். அப்பயும் இந்த பிரச்சனை தீரலையே. இல்ல சார், விஷால்ல என்ன பிரச்சனை சார்? அப்ப நானும் இருந்தேன் செயற்குழு உறுப்பினர்கள், அவர் கூட நான் தான் ஸ்டெபனா ரைட் ஹேண்டா நின்னேன். சரி, அப்ப என்ன பிரச்சனை? அவர் நடிகர் சங்கத்திலே இருந்தாரு, இங்க இருந்தாரு, 2த்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து வந்த முரளி கொடுத்த அட்வான்ஸ்ல திருப்பி வாங்க முடியாத ஒரு தலைவரா இருந்தாரு. அவர் தனுஷுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து படமும் பண்ண முடியல, கொடுத்த அட்வான்ஸையும் வாங்குற அளவுக்கு அவர் ஸ்டெபனா இல்ல. ஆனா தமிழ் குமரன் இப்ப எல்லாரையும் அரவணைச்சு போறாரு. 2ஆ பிரிஞ்சு இருக்கிற புடிசஸ்களை ஒண்ணு சேர்த்துட்டாரு. இப்ப அந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அங்க எனக்கு தெரியும் யார் யார் படம் எடுக்கிறாங்க. தனஞ்சயன் சார், அம்மா கிரியேஷன் சிவா, சத்யஜோதி சார், தியாகராஜன் சார், இவங்க எல்லாம் படம் எடுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ப்ராப்ளத்துல இருக்காங்க, எல்லாருமே லாஸ்ல இருக்காங்க சார். தானு சார் ஒருத்தர் தான் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம படம் எடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தானு சார் மட்டும்தான். மிச்சம் எல்லாருமே பிரச்சனைல இருக்காங்க சார். காரணம் என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்டர் இல்லாம ஷூட்டிங் போறாங்க. நடிகர்களோட தலையீடால எல்லாத்தையும் மாத்தி 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 பண்ணும்போது பட்ஜெட் 15 கோடி 30 கோடி ஆகுது. 15 கோடி தான் அங்க வியாபாரம் இருக்கு. ரிலீஸ் அப்ப பாத்தீங்கன்னா 15 கோடி அந்த தயாரிப்பாளர் தலையில தான் சார் விழுது. இத நீங்க உடைச்சா மட்டும்தான் இந்த தமிழ் படம் மீண்டும் உலக தரத்துக்கு உயரும், இந்திய அளவுக்காவது உயரும். அதனால தயவு செய்து தமிழ் குமரன் சாருக்கு நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, இதுல இருந்து பேக் வாங்காதீங்க. ஏன்னா எல்லாரும் முடிவெடுப்பீங்க, ஆனால் அது ஒரு பேப்பராவே இருக்கும், அது நடைமுறைக்கு வரவே வராது. ஏன்னா இது தனிப்பட்டது இல்ல. நடிகர்கள் இப்ப ராஜ்ஸ்ரீ சொன்ன மாதிரி நடிகர்களுடைய முகம்தான் முன்னிலை, ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த படம் ஏன் ஓடல? அப்போ முன்னிலைப்படுத்தப்படுதுன்னா ஏன் ஓடல? அப்ப முன்னிலைப்படுத்த வேண்டியது எதை? இல்ல, அதுக்கு நடிகர் கதாநாயகன் மட்டும் தான் காரணமா? ஆமா சார், அவர் தானே சார் கதையை ஓகே பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல நீங்களே சொன்னீங்க கதை சரியாக இருக்குதா, புது இயக்குனர்கள் வருகிறார்கள், அவங்க கதையை சரியா கட்டமைக்கிறது இல்ல என்று சொன்னீங்க. அப்ப அது ஒரு காரணமா இருக்காதா? இல்ல சார், என்ன ஒரு படம் இங்க என்ன நடக்குதுன்னா சார், ஒரு படம் ஹிட் ஆன உடனே காம்போன்னு ஒண்ணு உருவாக்குறாங்க சார். ஒரு ஹிட் டைரக்டர் உடனே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ வந்து காம்போ போட்டுருவாரு, கதை ரெடி ஆகாது. காம்புலயே ஒரு கதையை வந்து ஃபுல் பண்ணி அந்த காம்போன்னு கொண்டு வந்து நம்ம கிட்ட நிப்பாங்க. ஆனா அவர் முத படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிப்பாரு, R&D பண்ணுவாரு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய படம் மிஸ் ஆகும். புதுசா வரவங்க என்ன பண்றாங்கன்னா சார், வெளியாளுகளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துட்டு அவங்க மேனேஜரை கையில வச்சுக்கிட்டு ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான திறமையை வளர்த்துக்காம ஒரு படம் எடுக்கிற நாலேஜை மட்டும்தான் வளர்த்து வச்சிருக்காங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட தமிழ் படத்துல ஒரு 700-800 படம் ரிலீஸ் ஆகாம கிடக்குது சார். எவ்வளவு பேர் பாவம் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அனுபவமின்மை. நடிகர்களுக்கு வந்து சரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் அவ்வளவுதான், காம்போ சேர்ந்தா அவங்க படம் வந்து 20 கோடி இருக்கிற நடிகர் 30 கோடிக்கு போவார். அததான் அவங்க பாக்குறாங்களே தவிர, இந்த 30 கோடி ரூபாய் போட்டு எடுக்கப்பட்ட படம் எத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு தயாரிப்பாளர் சேஃபா? ரஜினி சார் ஏன் சார் இன்னமும் ஃபீல்ட்ல இருக்காரு? அவரோட ஒரே தான், தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்குமா? நீங்க அவருடைய எல்லா படங்களையும் பாருங்க, அவர் கடைசியில தான் சம்பளம் வாங்குறாரு. இப்ப ராதிகா மேடம் இப்ப தாய் கிழவியில என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுக்கணுங்க. KGF ஓட ஹீரோ பார்ட் 2க்கு வந்து சம்பளமே வாங்கல சார். கிட்டத்தட்ட அவருக்கு ப்ராஃபிட் மட்டுமே 600-700 கோடி ரூபாய் கிடைச்சது KGF ஹீரோக்கு. ஏன்னா அவர் ஃபுல் எஃபர்ட் போடுறாரு. நீங்க வந்து அந்த எஃபர்ட் உங்ககிட்ட இருந்து வரணும். எப்போ வரும்? இந்த படம் ஓடினாதான் எனக்கு சம்பளம் இருந்தா தானே சார் வரும். அப்போ
இந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த முடிவு தரமான முடிவு. தமிழ்குமரனின் இந்த முடிவு தரமான முடிவு. ஆனால் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்த ஆனால் தான் ஒரு கேள்விக்குரிய இததான் உடைக்க பார்ப்பாங்க. அதுல தமிழ்குமரன் ஸ்ட்ராங்கா நிக்கணும். பிரவீன் காந்தி சார், இதுல உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது, இந்த திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அவர்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது. ரெவென்யூ ஷேரிங்கை தாண்டி அவர்கள் நேற்று கொண்டு வந்த எந்த தீர்மானத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அழகப்பன் சார் சொன்னார், இதில் 3000 திரையரங்குகள் இருக்குன்னா சிறிய திரையரங்கங்களாக மக்களுக்கு எளிதில் போய் இன்னைக்கு ஒரு மினிமம் டிக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்து போனோம்னா கூட 60 ரூபா டிக்கெட்டு ஃப்ரண்ட் லைனில் உட்காந்து பார்க்கணும், கழுத்து நிமித்தி பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. 180 ரூபா கொடுத்தா தான் ஒரு சாதாரண ஒரு இருக்கையில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண சூழல் இருக்கிறது. இது கிராமப்புறத்தில் ஒரு அன்றாடம் 100 ரூபாய் 200 ரூபாய் வருமானம் பெறக்கூடியவருக்கு சாதகமான சூழலாக இல்லை என்று நம்ம கணக்கெடுத்துட்டா அதுவே ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது. அப்ப எல்லாரும் ஒருங்கிணைச்சு பேச வேண்டிய சூழல் இருக்கா? திரையரங்கு உரிமையாளர் சொல்றாங்க எங்ககிட்ட அவங்க பேசவே இல்லை, அப்ரோச்சே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது சார், டாஸ்மாக் அதுக்கு தர இம்பார்ட்டன்ட் மாசா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய, டாஸ்மாகோட மாசா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இந்த சினிமாவை முதலில் அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை. நாங்க விஷால் பீரியட்ல ஒண்ணு சொன்னோம். என்னன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, இப்ப எங்களுக்கு வடபழனி பஸ் ஸ்டாண்டு மெயின் வச்சுங்களேன், அங்க கூரை போட்டு வச்சிருக்காங்க. அந்த கூரைக்கு மேல ஒரு 2 சின்ன தியேட்டர் கட்டினீங்கன்னா அது கவர்மெண்டோட இடம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சில நேரங்கள்ல பஸ் காத்திருக்கப்போ டக்குன்னு தியேட்டருக்கு வருவான். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்டோட இடம். அது மாதிரி தமிழகத்தில் கிட்டத்தட்ட இடங்களா பாத்தீங்கன்னா 5000 இடம் இருக்கு. அந்த 5000 இடங்களுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா தியேட்டர் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா மக்களுடைய கவனம் அந்த மொபைல்ல இருந்து, சார் எப்பவுமே சார் மொபைல்ல வந்து ஏன் ரீலுக்கு வந்துட்டா தெரியுங்களா? ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க ஒரு விஷயத்த பார்க்க முடியல கையில. ஆனா ஒரு கூட்டமா நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால 1 மணி நேரம் 2 மணி நேரம் கவனம் செலுத்த முடியும். இப்போ ஒரு சீமான் பேசுறதையோ, ஒரு அண்ணாமலை பேசுறதையோ, இன்னைக்கு ஒரு விஜய் சார் பேசுறதையோ மக்கள் வந்து ஒரு மணி நேரம் போய் நின்று பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கான சக்தி அதுதான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். ஒரு தியேட்டர்ல நீங்க இப்போ ஜனநாயகன் படம் எடுத்துங்க, நீங்க இதுல ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லீங்களா, சோசியல் மீடியால யாரும் பாக்கலையே. ஏன்னா விஜய் படத்தை தியேட்டர்ல ஒரு 1000 பேரை கத்தி கலக்க பண்ணி பார்த்தாதான் ஒரு மூடு அந்த படம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தை, ஒரு காவியமான படத்தை ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேர் பாக்குற மாதிரி பண்ணா டாஸ்மார்க்ல வர காசை இதுல பாக்கலாம் சார். இது ஒரு நல்ல தொழில். இதுல நீங்க நல்ல கருத்து சொல்லலாம், பாதுகாப்பான விஷயங்கள் எவ்வளவு சொல்லலாம், எவ்வளவு நல்லது இந்த நாட்டுக்கு சினிமாவால நடந்திருக்கு. ஒரு நேரு மதர் இந்தியான்னு ஒரு படம் சார், அந்த படத்தை பார்த்துதான் விவசாயத்திற்கும் புரட்சிக்கும் தேவையான ஒரு கையெழுத்தே அஜெண்டாவே கையெழுத்து போறாரு மதர் இந்தியான்னு ஒரு பழைய நர்கிஸோட படம் நடிச்ச படம். சோ அப்ப சினிமாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல என்ன வேணா மாற்றத்தை கொண்டு வரலாம். இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நிக்குது, எது காரணம்? இளைஞர்களுக்கு அரசியல் ஆசை வந்துச்சு சார். வேந்தர் ஐயாவுடைய ஆசை இளைஞர்களுக்கு. நம்ம வேந்தர் ஐயா பாரி வேந்தர் இருக்காரு இல்லையா, அந்த கட்சியில நான் இருக்கேன். இளைஞர்கள் அரசியல் வாழ்ந்து அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எவன் வந்தா? ஆனா இன்னைக்கு விஜய் வந்த உடனே, ஒரு நடிகர் வந்த உடனே 3 வயசு குழந்தைக்கு அரசியல் பேசுது சார். வாங்க எனக்கு அப்பாக்கு இதுக்கு போடுங்க, அதுக்கு தெரியாது. விஜய் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஆனா அரசியலுக்கு வந்துருச்சு. பெரிய மாற்றம் சார் விஜயோட வருகை. அது நல்லதா இருந்தா நல்லது, விளையாட்டுத்தனமா போக கூடாது. அது மாதிரி சார், முதல்ல நாசர் சார் தான் அங்க இருக்காரு, அவரும் ஒரு தயாரிப்பாளர். விஜய் விஷால் சார் இருக்காரு, அவரும் ஒரு தயாரிப்பாளர். கார்த்தி இருக்காரு, அவரும் ஒரு தயாரிப்பாளர். அவங்க எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா ஆல்ரெடி கார்த்திலாம் அவர் ஷேர் பேசுறதா பண்றாரு, அவரு சம்பளம் வாங்குறது இல்ல. ஏன்னா கார்த்தி யார் கூட, SR பிரபு கூட பண்றாரு, சூர்யா வந்து ஞானவேல் கூட பண்றாரு, அவங்க காசு வாங்குறது இல்ல. விஷால் பாவம் ஊர் பூரா கடை வாங்கி வச்சிருக்காரு. அவரு நல்ல ஆளு, அவரு ஊர் பூரா கடை, நல்ல படம் இருக்குன்னு ஆசை உள்ள ஆளு. இப்போ இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசி எல்லாருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஈகோ வேண்டாம்,
அப்படின்னு தமிழ்குமரன் சார் அவங்க கூட, ஏன்னா தமிழ்குமரன் அதை பண்றாரு. தமிழ்குமரன் எல்லாரோடய ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. நான் ப்ரீவியஸ் பார்த்த தலைவர்களுக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் இருக்கிற வேற்றுமை என்னன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்லிங் அவர் கையில இருக்கு. அதனால இது வந்து அப்படியே ஒரு பேப்பரா வெளியாகாம அடுத்த நிலைக்கு போகும் நம்புறேன். ஆனால் கூட தமிழ்குமரன் சார் கூட இருக்காங்க பாத்தீங்களா தலைமையில, அவங்க இது கூட தமிழ்குமரன் சார் கூட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அங்கதான் ஈகோ கிளம்புது. நான் பார்த்த வரைக்கும் எங்க ஈகோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா தலைவருக்கு கூட இருக்கிற ஆட்கள் சடனா கை விட்டுருவாங்க. அங்கதான் ஒரு எடுக்கிற முடிவு அப்படியே நிக்கும். இங்க செல்வமணி சார் தான் தமிழ்குமரன் சார் ஜெயிக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்ப பெப்சியும் இந்த தமிழ் சினிமாவை தமிழ்குமரன் மூலம் காப்பாற்றலாம் அவரும் இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த தேரை இழுத்துட்டு போனா ஓடிடின்னு நம்ம தியேட்டருங்களை விட்டுட்டு ஓடிடி, அதாவது போட்டி போட்டு வாங்கிய சினிமாக்களை இன்று அதோ கதியில் கையில விட்டுட்டு ஓடிடி பின்னாடி ஓடுற அளவுக்கு பண்ணது காரணம் தலைமையில் இருக்கிறவங்க. இத ஒரு கேஆர்ஜி எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு காட் ஃபாதர் சார். அவர் தான் வந்து முதல்ல தமிழ், அடுத்து வந்து கேஆர், எஸ்எஸ்சி சார், ராம்நாராயணன் சார், ஈவன் சிவசக்தி பாண்டியன், நிறைய பேரை சொல்லணும், கே ராஜன் சார், இவங்கெல்லாம் அந்த புடிசரை காப்பாத்த போறோம்னா அவங்க எல்லாம் இல்ல சார். இப்போ அதுதான் நம்மளுடைய பேட்ல. இப்ப என்னன்னா நான் சிலதை சொல்லக்கூடாது. எனவே தமிழ்குமரன் வந்திருக்காரு, நல்ல மனிதர். அவரால் இந்த தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். இந்த ஆட்சி மாற்றம் வந்தவன நான் குரல் கொடுப்பேன். என்னது, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒரு சின்ன தியேட்டர் கட்டுங்க, நல்ல படங்களை. இப்போ கேரளா படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆமா அதான் இல்லையா சரி ஓகே அடிச்சு விடுங்க. சரி சுருக்கமா நாங்க ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, தயவு செய்து தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்கு சின்ன சின்ன ராசி அழகப்பன் சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன தியேட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு மேல கட்டுங்க. ரொம்ப இட பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு வருமானமும் வரும் அப்படின்னு நான் சொல்லி போதை பழக்கத்தில் இருந்து மக்களை பழையபடி சினிமாக்கு திருப்புங்க. சினிமா யாரையும் சீரழிக்காது. சினிமா தான் இன்னைக்கு ஒரு நம்மள வந்து ஒரு கலாச்சாரத்தை கத்து கொடுத்திருக்கு. நான் சொல்றது கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சினிமா இல்ல. இப்ப இருக்கிற சினிமா கதையில எடுத்தோடனே மாஃபியா கேங்க போதையை கடத்துது அப்படின்னு நமக்கு ஒரு தப்பான ஒரு கொண்டு வந்து வச்சுட்டோம். அதுவும் மாற வேண்டும். மாறி தமிழ் சினிமா ஒரு மலையாள படம் மாதிரி கிளாசிக்கலா மாறணும் சார். ரைட் சார்.